ஸ்ரீ ராகவேந்திரா பேக்ஸ் அப்படிங்கிற இந்த கிளைண்ட்டுக்கு பண்ணக்கூடிய ரீபிராண்டிங்ல செய்யக்கூடிய லோகோல இருந்து we wanted to make a focus. அந்த லோகோல இருந்தே we wanted to get a prestigious thing. ரீபிராண்டிங்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லோகோ டிசைன். ப்ரீவியஸ் டிசைனை நாங்கள் ஆடிட் பண்ணும்போது அதில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா அது ஸ்டைலிஷ்டான லுக்கில் கொண்டு போயிருக்காங்க. இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் வேல கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த பிஸ்னஸை வந்து ஒரு ஸ்டைலிஷ்டாக வந்துட்டு போர்ட்ரேட் பண்ணுறது ஒரு தவறான ஒரு விஷயம். ஸோ நாங்கள் அதை மினிமலைஸ் பண்ணி ஒரு ட்ரெடிஷ்னல் வே இந்த பிராண்ட் வந்து ஒரு லக்ஸரியாக பிராண்டுன்றதுக்காக இந்த டிசைனை நம்ம மாற்றி பண்ணிட்டு இருக்கோம். இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது அவங்க கம்ப்ளீட்டாக பேக்ஸ் எல்லாமே ஜூட்லேருந்து தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது வரைக்குமே அவங்க இருக்கிற லோகோ டிசைன் நாங்கள் ஆடிட் பண்ணும்போது என்ன தெரிஞ்சதுன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்லி அண்ட் ஃபன் வேல வந்துட்டு அவங்களோட எமோஷன்ஸை கன்வே பண்ணுறாங்க. ஒரு ஹெரிட்டேஜ் ஆன ஒரு பிஸ்னஸை வந்துட்டு ஃபன் வேல கன்வே பண்ணுறாங்கன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வி ஆர் பிளானிங் டு மேக் இந்த லோகோ பார்த்தாலே அது ஒரு ப்ரீமியம் பிராண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தரணுன்றதுக்காக நாங்கள் இது வந்துட்டு மாற்றி ரீடிசைன் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணோம். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ரிசர்ச் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு நவுன் லிஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணோம். ஸோ இந்த பிராண்டை பேர் சொன்னதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து என்ன ஃபீல் ஆகுதுன்றது. ஸோ இப்போ இந்த ராகவேந்திரா பேக்ஸ் தான் ஜூட் பேக்ஸ், அப்புறம் லக்ஸூரியஸ் பிராண்ட். ஸோ அந்த மாதிரி நவுன் லிஸ்ட் எல்லாமே நாங்கள் சார்ட் அவுட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிடுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் வி வில் மேக் அ மூட் போர்ட். ஸோ இந்த பிராண்ட் வந்துட்டு என்ன எமோஷன்ஸை கன்வே பண்ணுது, ஸோ இதெல்லாம் மாதிரி ஒரு மூட் போர்ட் மாதிரி கிரியேட் பண்ணி விஷுவலைஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி விஷுவலைஸ் பண்ணும்போது நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா there is a process called jute stripping. ஸோ எவ்ரி ட்ரெடிஷ்னல் ஜூட் ஸ்ட்ரிப்பிங் மேக்கிங் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோன் ஷேப் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு ஜூட்டை வந்து காய வைப்பாங்க. ஸோ அப்படி நல்லா காய வச்சதுக்கு அப்புறமா தான் அந்த ஜூட் பேக்ஸே நம்மளால் ரெடி பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராசஸை நான் இன்ஸ்பயராக எடுத்துகிட்டு இந்த லோகோவில் கொண்டு வரதுக்கு நான் பிளான் பண்ணேன். ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஐ ட்ரை டு ஸ்கெச் அரௌண்ட் 30 to 50 sketches. ஸோ அதில் வந்துட்டு எது பெஸ்ட்டாக இருக்கும்ன்றதை 4 சார்ட் அவுட் பண்ணி அதை நாங்கள் கிளைண்ட்டுக்கு ப்ரொப்போஸ் பண்ணி அவங்க எது ஓகே சொல்கிறாங்களோ we will go for the color palettes. ஈகர்லி வெயிட்டிங். இந்த 4 டிசைனில் கிளைண்ட் வந்து எதை சூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அவங்க எதை சூஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.